அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டெஸ்ட் நம்பர் 1 நடத்தியாச்சு. அந்த டெஸ்ட் நம்பர் 1உடைய எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோ. எப்பயுமே உங்கள்கிட்ட வந்து முயற்சின்னு ஒன்று இருக்கணும். முயற்சி இருந்தால் தான் அது கூட சேர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணுவீங்க. பயிற்சி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிடலாம். இதுதான் வந்து உங்களுடைய தாரக மந்திரமே. சரி வாங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே எங்களுடைய ஜிபே நம்பரு ப்ளஸ் பயோடேட்டா ஃபார்ம் கொடுக்குறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணுறோம். 30ஆம் தேதி வரைக்கும் அட்மிஷன் இருக்குங்க. இது பேட்ச் நம்பர் 1 தான். இப்போ வந்து பிசிக்கு வந்து 500 ரூபா மட்டும்தான் ஃபீஸு, எஸ்ஐக்கு வந்து 800 ரூபா ஃபீஸு. இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து பாருங்கள், டெஸ்ட்டை பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், சூரிய குடும்பம், பேரண்டம், அதுக்கப்புறம் குடிமையியலில் வந்து பன்முகைத்தன்மை அறிவோம், சமத்துவம் பெறுதல், அதை வச்சுன கேள்வி, தமிழ் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஷெடியூலை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். ஷெடியூலை பார்க்காதவங்க ஷெடியூலை பாருங்கள். இப்போ அதை பற்றின ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைனோட இந்த கொஷினை பாருங்கள். ஏன்னா சைக்காலஜி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பாருங்கள், 90 கொஷினுக்கு இப்போ டெஸ்ட் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 90 கொஷின், இதை கூடவே சேர்த்து தமிழ் எல்லாமே உண்டு. பாருங்கள், இப்போ வந்து 76வது கொஷினில் தான் சைக்காலஜி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சைக்காலஜிக்கு வந்து ஒத்தத்தன்மை கொடுத்துருந்தோம். அந்த ஒத்தத்தன்மையில் வந்து அதை பற்றின ஒரு கேள்வி தான். பாருங்கள், ஒத்தத்தன்மைனால என்னது, ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக இருக்கும். அதாவது இங்கே மாதிரி 4 புள்ளி வச்சுருந்தாலே இங்கே ஒரு பார்ட் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டுன்னு இருக்கும். அப்போ இந்த பார்ட்டுக்கு என்ன ஒத்து போகுதோ அந்த பார்ட்டை இங்கே அப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், மேனுக்கும் அது அடுத்த இதுக்கும் என்ன ஒத்து போகுதுன்னு பாருங்கள். மேன் எப்பயுமே ஒத்தத்தன்மையில் இப்படி தான் எழுதணும். நீங்கள் கீழே வந்து NLBZOM. அப்போ இதுக்கு என்ன ஒத்து போகுது நல்லா பாருங்களேன். இப்போ மேலே இருக்கிறது 3 லெட்டர், கீழே இருக்கிறது 6 லெட்டர். அப்போ ஒரு லெட்டருக்கு 2 லெட்டர் கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எம்மு பாருங்கள், எம்முக்கு அடுத்தது என்னு, எண்ணுக்கு அதாவது எம்முக்கு முன்னாடி எல். அப்போ எப்படி கணக்கு பண்ணிக்கிறாங்கன்னா, எம்மு இருக்குன்னா எம்முக்கு அடுத்தது என்னு, எம்முக்கு முன்னாடி எல்லு. அப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து அடுத்தது, செகண்ட் லெட்டர் வந்து அதுக்கு முன்னாடி உள்ள லெட்டர், அப்படி கணக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏவுக்கு பார்த்தா ஏவுக்கு முன்னாடி பி இருக்குது, ஏவுக்கு அடுத்தது பி இருக்குது, ஏவுக்கு முன்னாடி இசட் இருக்குது. அப்போ எண்ணுக்கு அடுத்தது ஓ இருக்குது, எண்ணுக்கு முன்னாடி எம் இருக்குது. அப்போ இதுதான். அப்போ இந்த தன்மையை நம்ம அதில் ஊற்றி பார்க்கணும். அப்போ அங்கே என்ன இருக்குது, ஒயின் இருக்கா. அப்போ டபிள்யூக்கு முன்னாடி என்ன வரும், எக்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது என்ன வரும், வி வரும். அதாவது டபிள்யூக்கு அடுத்தது எக்ஸு, டபிள்யூக்கு முன்னாடி வி. அதேமாதிரி ஐக்கு பாருங்கள், ஐக்கு முன்னாடி, அதாவது ஐக்கு அடுத்தது என்ன வரும், ஐஜே. ஐக்கு முன்னாடி ஹச்ஐஜே, புரியுதுங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் எண்ணுக்கு அடுத்தது என்ன வரும், எண்ணுக்கு அடுத்தது ஓ, எண்ணுக்கு முன்னாடி எம்மு. அதுக்கடுத்தது பாருங்கள் ஈக்கு அடுத்தது என்னது, ஈக்கு அடுத்தது எஃப், ஈக்கு முன்னாடி டி. அவ்வளோதாங்க. அப்போ VJHOMFD. அப்போ இது எங்கே இருக்குது, சியில் இருக்குது. அப்போ ஆன்சர் சி தான் ஆன்சர். இப்போ இந்த மெத்தடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பார்க்கக்குள்ள உங்களுக்கு இப்போ தெரியும், ஓ இப்படியும் பார்க்கலாம். சரி, அடுத்த கொஷின் பாருங்கள், 77வது கொஷின். இப்போ ரோடு கொடுத்துக்கிறாங்க. அதேமாரி இதுக்கு என்ன இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். ரோடு ROAD ரோடுன்னு கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு இணையாக என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா VDGK. இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்கள். இப்போ ஆறுக்கு அடுத்தது எத்தனை லெட்டர் இருக்குது, RSTUV, அதாவது STU. அப்போ 3 லெட்டர் இருக்குது. அப்போ 3 லெட்டருக்கு அடுத்தது தான் வி வருது. இப்போ ஆறுக்கும் விக்கும் இடையில எத்தனை லெட்டர் இருக்குதுன்னா 3 லெட்டர் இருக்குது. அப்போ பாருங்கள், ONMNOOPQRST. அப்போ பாருங்கள் OPQRS. அப்போ 4 லெட்டர் இருக்குது. ஓவுக்கும் டிக்கு எத்தனை லெட்டர் இருக்குது, 4 லெட்டர் இருக்குது. அதேமாரி ஏவுக்கும் ஜிக்கும் பாருங்கள், ஏவுக்கும் ஜிக்கும் BCDEFG. அப்போ 5 லெட்டர் இருக்குது. அப்போ டியூக்கு கேட்கும் பாருங்கள். அப்போ இது என்னது, 6 லெட்டர் இருக்குது. அப்போ தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. அப்போ 3 4 5 6ன்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நாம் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். அடுத்ததுக்கு
இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்தது என்ன கொடுத்துறாங்க, பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாக்ஸ்ன்னு கொடுத்துறாங்களா. அப்போ பாக்ஸுக்கு அடுத்தது என்ன வரணும், 3 லெட்டரை விட்டு தான் வரணும். CDE அடுத்தது எஃப் வரணுமா. அடுத்தது ஓ, அடுத்தது என்னது, அதாவது இதுக்கு 3, இதுக்கு 4, இதுக்கு 5, இதே தான். அப்போ ஓவுக்கு அடுத்தது 4 லெட்டரை விட்டு தான் வரணும். ஓவுக்கு அடுத்தது 4 லெட்டரை விட்டால் என்ன வரும், டி வரும். ஓவுக்கு அடுத்தது 4 லெட்டர் விட்டால் டி வரும். அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு அடுத்தது 5 லெட்டர் விட்டால் என்ன வரும், எக்ஸுக்கு அடுத்தது 5 லெட்டர் விட்டால் டி வரும். எப்படி எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி 5 லெட்டர் வரும். அப்போ கரெக்டாக இருக்குது. அப்போ எஃப்டிடி ஆன்சர் வந்து சி தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 78வது கொஷினு. ஆர் பாருங்கள், ஆருக்கும் இந்த ஆருக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும், என்ன ஒத்து போகுதுன்னு பார்க்கணும். இது வந்து ஒரே லெட்டர் ஆறு, இது வந்து சவுண்டு ஆறு. அப்போ ஆறும் ஒரே சவுண்டாக இருக்குது. அப்போ யுவுக்கும் கீழே அதே சவுண்டு என்ன வரும், யூ. அப்போ இதான் ஆன்சர். ஸோ சிம்பிள் தான். அப்போ ஆன்சர் சி. 78க்கு சி. 79க்கு பாருங்கள், அதாவது MO 1311. அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் வருதுன்னு பாருங்கள். MO 1311 இதுக்கு என்ன, இதுக்கு பாருங்கள் எம்முக்கும் ஓவுக்கும் என்ன வித்தியாசம் வருது பாருங்கள். எம்ன்றது என்னது, எம்ன்றது எத்தனாவது, 13வது வார்த்தை. எம்ன்றது 13வது லெட்டர்ஸ் அதான் நினைக்கிறேன். ABCDEFGHIJKLM எம்ன்றது 13வது லெட்டர்ஸ். ஆனால் ஓன்றது 11 வராதே. அப்போ என்ன பண்ணணும், அப்போ வேறு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்படின்னா, இப்போ 26 மொத்தம் ABCD 26 லெட்டர், அதில் எம்முடைய லெட்டர் 13 கழிச்சிட்டுக்கிறாங்க. அப்போ மீதி 13 ஓகே வருது. அதுக்கு அடுத்தது ஓன்றது மொத்தம் 26 லெட்டர், அதில் ஓவுடைய லெட்டர் எத்தனைனா 15. அப்போ 15 கழிச்சிட்டா மீதி 11 அப்போ வருது. அப்போ எல்லாம் அந்த மொத்த லெட்டர்லேருந்து அந்த லெட்டருடைய எண்ணிக்கையை வச்சு கழிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி நம்ம இப்போ அதையும் கழித்தா ஆன்சர் வரும். இப்போ பாருங்கள் HJ. இப்போ ஹச் எத்தனாவது லெட்டர், இதெல்லாம் பார்த்த உடனே சொல்லணும். 8வது லெட்டர். அப்போ 26லேருந்து 8 கழிச்சா எவ்வளோ, 18. 26லேருந்து 8 கழிச்சா 18. அதுக்கு அடுத்தது ஜே எத்தனாவது லெட்டர், 11வது லெட்டர். அப்போ 26லேருந்து 11 கழிச்சா 26லேருந்து ஆமாம் 8வது லெட்டரு ஹச்சி 10 சாரி ஜே வந்து 10. அப்போ 26லேருந்து 10 கழிச்சா 16. அப்போ 18 பி தான் ஆன்சர். புரியுதுங்களா இது? அதாவது ஒன்றும் இல்லைங்க, எம்மு ஓவுக்கும் 13 11 கொடுத்துருக்குறாங்க. டோட்டல் லெட்டர்ஸ் ஏபிசிடியோட மொத்த லெட்டர் வந்து 26. அதில் எம்முடைய ஸ்தானம் வந்து 13வது ஸ்தானம். 26ல் 13 போச்சுன்னா 13 ஆன்சர் வருதா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், மொத்தம் 26 லெட்டர், அதில் ஓவுடைய ஸ்தானம் வந்து 15. அப்போ 26ல் 15 போச்சுன்னா மீதி 11 வருதுங்களா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம HJவும் கண்டுபிடிச்சோம். HJ மொத்தம் 26 லெட்டர், அதில் ஹச்ன்றது 8வது ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ அதை கழிச்சா என்ன வரும், 18 வரும். அதேமாரி 26ல் ஜேவுடைய ஸ்தானம் என்னது 10, அதை கழிச்சா 16 வரும். அப்போ இதுக்கு 18 16 தான் ஆன்சர். சரி, அடுத்தது 80வது கொஸ்டினை பாருங்கள். ஆக்சிஜன் அப்படின்னா எரிதல், அப்போ கார்பன் டை ஆக்சைடுன்றது அணைத்தல். இதை நீங்கள் அந்த ரிலேட்டடை வச்சு தான் பார்க்கணும். ஆக்சிஜன்னா எரியும், ஆக்சிஜன் தான் தானே எரியும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு தானே, CO2 தானே எல்லாத்தையும் அணைக்கும். சரி ஓகே. அடுத்தது ரூபாய் அப்படின்றது இந்தியா. அப்போ இதுக்கான உங்களுக்கு ஜிகே தெரிஞ்சிருக்கணும். ஜிகேன்னா என்னது, நான் அப்போ மொதையே அந்த ஒத்தத்தன்மை நடத்தக்குள்ளே சொல்லிக்கிறேன். எப்பயுமே நாடு, அதோடைய தலைநகரம், அதோடைய நாணயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ ரூபாய்ன்றது இந்தியானா, அப்போ எண்ணுன்றது என்னது ஜப்பான். ஆன்சர் பி. அதாவது ரூபாய் எந்த நாட்டோடைய மதிப்புனா இந்தியாவோட மதிப்பு. அப்போ எண்ணு எந்த நாட்டோடைய மதிப்புனா ஜப்பானுடைய மதிப்பு. அதுக்கடுத்து பாருங்கள்
டெஹ்ரான் அப்படின்றது ஈரானுடைய கேபிட்டல். டெஹ்ரான் அப்படின்றது ஈரானுடைய கேபிட்டல். அப்போ டோக்கியோ அப்படின்றது இதோடைய கேபிட்டல் ஜப்பான். ஈஸியாக தான் இருக்குது. டெஹ்ரான் வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் டோக்கியோடைய தலைநகர் ஜப்பான் தெரியும்ல. டெஹ்ரான்றது ஈரானுடைய கேபிட்டல், அப்போ டோக்கியோன்றது ஜப்பானுடைய கேபிட்டல். எப்பவுமே கேபிட்டல் வச்சு ஒரு கொஷின் வருது, அதை நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1 to 3:4ன்னு கொடுத்துறாங்க. அப்போ 123 இதுக்கு 4. அப்போ 123க்கும் 4க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் கிடையாது, கூட்டினா கூட என்ன வருது பாருங்களேன், 1 2 6 வருது. அப்போ 6ல் வராது. இதை எப்படி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ 12 3ஆல் அடித்தா என்ன வருது, 4 12. அப்போ 12 3ஆல் அடிச்சிருக்கிறாங்க. அப்போ 4 12. அப்போ 726. அப்போ 72 6ஆல் அடித்து பாருங்கள். 1 6 6, மீதி 1, 2 6 12. 12 ஆன்சர் வருதா பாருங்கள். 12 இருக்கா பாருங்கள், இருக்குது. அப்போ ஆன்சர் டி தான். எப்படின்னு புரியுதுங்களா? இப்படியே நீங்கள் யோசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சம்மு நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதாவது 1 2 3 இதுக்கு 4 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் என்ன சம்மந்தம் வரும்னு பார்க்கணும். இப்போ பாருங்களேன், நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா கூட வராது. 3 6 எப்படி பார்த்தாலும் வராது, வரல. ஆமாம், அதுக்கு தான் 12/3 அடித்தா 4. அப்போ 726. அப்போ 72/6 அடித்தா 12. ஆன்சர் 12. அடுத்தது பாருங்கள், மாலைக்கண். மாலைக்கண்றது விட்டமின் ஏவோட தொடர்புடையது. அப்போ ஸ்கர்வின்றது என்னது, விட்டமின் சி. இதெல்லாம் ஈஸியான கொஷின், ஆனால் முக்கியமான கொஷின். விட்டமின் ஏன்றது மாலைக்கண், விட்டமின் சின்றது ஸ்கர்வி தானே. அடுத்தது பாருங்கள், மலையாளம். கேரளாவில் மலையாளம் பேசுவாங்க. அப்போ உருது எங்கே பேசுவாங்க, ஜம்மு காஷ்மீரில் தானே பேசுவாங்க. அதனால் ஜம்மு காஷ்மீர். அதுக்கடுத்து 86வது கொஷின் பாருங்கள், 36:11. 36:11 என்னன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 36க்கும் 11க்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். 36க்கும் 11. 36க்கு 11 ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இப்போ 36ன்றது எதோடைய ஸ்கொயர், ஆனால் ஸ்கொயருன்னு மட்டும் தெரியுது, அது பார்க்கணும். 36ன்றது 6உடைய ஸ்கொயரா. அப்போ 6உடைய ஸ்கொயரு 36னா, அப்போ 5உடைய ஸ்கொயர் என்ன, 5உடைய ஸ்கொயரு 25. அப்போ 5உடைய ஸ்கொயரு 25. அப்போ 36ல் 25 மைனஸ் பண்ணால் 11. இப்படி தான் வந்திருக்காது. புரியுதுங்களா? அதாவது 36 வந்து 6உடைய ஸ்கொயரு, அதுக்கு அடுத்தது 5உடைய ஸ்கொயரை பார்த்தா 25. 36லேருந்து 25 கழிச்சா 11. அப்போ ஸ்கொயரை கழிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம அதே மாதிரி அதை கழித்து பார்ப்போம். 64ன்றது 8உடைய ஸ்கொயரு. அப்போ 7உடைய ஸ்கொயரு 49. அப்போ இதை கழிச்சா என்ன வரும், 50. அப்போ 15. ஆன்சர் வருதா பாருங்கள், 15 இருக்கா. அப்போ 15 இருந்தால் 15 தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள், 3:243. இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிக்கலாக, ஆனால் இருந்தாலும் நீங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிங்க அப்படின்றதுக்காக தான் நான் கொடுத்தேன். இப்போ 3ன்றது 243க்கு தொடர்பு பண்ணுறாங்க. அப்போ 3க்கும் 243க்கு என்ன தொடர்பு, அப்போ 3 அடுக்கு 5 தான் 243. 3 அடுக்கு 5 தான் 243. அப்போ 5 அடுக்கு 5. 5 அடுக்கு 5 எத்தனைன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்திருக்கும். 5 அடுக்கு 5 பார்த்தீங்கன்னா என்ன வரும், 5 அடுக்கு 5 பாருங்கள், 3125. சி தான் ஆன்சர். அதுக்கடுத்தது பாருங்கள், 536க்கும் 428க்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள். 536 428. இப்போ நீங்கள் இந்த சம்மில் நிறையா மாடல் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாடலெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் போய் அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படி கேட்டாங்கன்னா. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்படி கொடுத்தேன். ஆனால் இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு அதோடைய கிளாரிஃபை கிடச்சிருக்கும். இப்போ 536க்கும் 428க்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கூட்டியிருக்கிறாங்க. 536 5 3 8 8 6 14. அப்போ நான் 8 2 10 10 4 14. அப்போ இது 3 இது ரெண்டையும் கூட்டினா 14 வருது. அப்போ 365 பாருங்கள், 5 5 6 11 11 1 14. இதை கூட்டினாலும் 14 தான் வருது. அப்போ கீழே எதை கூட்டினா 14 வரும்னு பார்த்துங்க. கீழே எதை கூட்டினா 14 வரும் அப்படி பாருங்கள்.
பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் பி தான் கிடைக்குது. ஏன்னா 266 6 6 12 12 2 14. அப்போ இதுதான் ஆன்சர். 266 தான் ஆன்சர். இது மாதிரி நீங்கள் கூட்டி பார்க்கணும், கழிச்சு பார்க்கணும், வகுத்து பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும் ஆன்சர் வர்ற வரைக்கும். ஆனால் அது ஸ்பீடாக பார்க்கணும். இப்போ நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டான கணக்கெல்லாம் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அடுத்த டைம் கண்டிப்பாக இது மாதிரி யோசிக்க தோணும். பாருங்கள் 9 9:16 9:16. அப்போ எல்லாமே என்னது ஸ்கொயராக கொடுத்துக்கிறாங்க. அப்போ 9ன்றது 3உடைய ஸ்கொயரு, 4உடைய ஸ்கொயர் தான் 16. அடுத்தது கொடுத்துட்டாங்க. அப்போ 7உடைய ஸ்கொயரு 49. அப்போ அடுத்தது என்னது 8உடைய ஸ்கொயர் வரணும். அப்போ 8உடைய ஸ்கொயரு 64. அப்போ 64 தான் ஆன்சர். சி தான் ஆன்சர். அடுத்தது கடைசி கணக்கு பாருங்கள். ஸ்பீடோமீட்டர்னால் வேகம், இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஸ்பைக்மோனோமீட்டர் அப்படின்றது ரத்த அழுத்தத்தை அளக்க பயன்படுற கருவி. ஸ்பைக்மோனோமீட்டர்ன்றது ரத்த அழுத்தத்தை அளக்கக்கூடிய கருவி அது. ஓகே, இதான் எங்களுடைய டெஸ்ட் பேட்சு. கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் எடுத்தோம். இதை இப்படியும் நீங்கள் யோசிக்கணும், இப்படியும் நீங்கள் கணக்கு சைக்காலஜி யோசிக்கணுன்றதுக்காக தான் சில கொஷினை நாங்கள் உங்களுக்கு டஃப்பாக வச்சோம். ஆனால் இப்போ பார்க்கக்குள்ள உங்களுக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ.